மாசாடு. என்ன கொடுமை என்றால், திராவிட நாடு கோரிக்கை வந்து, தனித்தமிழ்நாடு கோரிக்கை வந்து, அண்ணா சிறையிலே இருக்கிற போது, நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் 2 பேர் இருக்கிற போது, 61 62 திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பிரிவினை தடை சட்டம், யாரெல்லாம் பிரிவினை கொண்டு வரார்களோ அந்த கட்சியெல்லாம் தடை செய்வோம் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி நேஷனல் இன்டெகிரல் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு குழு என்று நேரு ஒரு குழுவை அறிவித்தார். பிரிவினையை தாண்டுவதற்கு, நல்லா கவனிங்க, பிரிவினையை தடுப்பதற்கு நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு குழு என்று ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவுக்கு யார் தலைவர் தெரியுமா? சி.பி. ராமசாமி. அண்ணா எழுதினார், திருவாங்கூர் சமஸ்தானத்தை கொண்டு போய் பாகிஸ்தானிடம் சேர்க்க வேண்டும் என்று தூது போன ஒரு மனிதரை இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு கவுன்சிலாக அமைத்திருக்கிறீர்களே நேரு அவர்களே, எங்களை சிறையிலே தள்ளிவிட்டு சி.பி. ராமசாமியை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்று முதலாக இந்தியாவில் கேள்வி கேட்ட ஒரே அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா. இன்னொன்று தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட கலாச்சாரம். இந்த அரங்கிலே நாம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு பக்கம் திராவிடம் பொய் என்று பேசுகின்ற ஒரு கும்பல், இன்னொரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், எந்தெந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்தந்த மாநிலங்களில் படிக்கின்ற பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பட்டங்கள் செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த பட்டதாரி வரமாட்டார். ஆக தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் 2 நாட்கள் முன்னாலே பேசினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிவினைவாதி என்கிறார்கள். எங்கள் நாடாளுமன்றத்திலே பார்த்தால் இந்தியாவோடு உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். நாங்களா பிரிவினை கேட்டோம்? அண்ணா பிரிவினையை கைவிட்டு எவ்வளவோ காலமாகிவிட்டது. தந்தை பெரியார் தான் அரசியல் சட்டத்தை 1957 எரித்தார். எதற்காக எரித்தார்? இப்போது கூட நாடாளுமன்றத்தில் நான் பேசிய போது ஒரு பிஜேபி உறுப்பினர் இருந்து கேட்டார், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு கூப்பாடு கொண்டு ராஜா, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பெரியார் அண்ணாவெல்லாம் அரசியல் சட்டத்தை எரிக்க முற்படவில்லையா, எரிக்கவில்லையா என்று கேட்டார். உண்மைதான், பெரியார் அரசியல் சட்டத்தை எரித்தார், எரிக்க வேண்டும் என்றார். கைதாகி சிறை பெற்றார். அவரோடு சேர்ந்து 2000 பேர் சிறையில் இருந்தார்கள், குடும்பத்தோடு, கை குழந்தையோடு சிறையில் இருந்தார்கள். எதற்காக எரித்தார்? Untouchability is abolished. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய 26 உள்ளிட்ட பல பிரிவுகளில் சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால இந்து நாங்கிற சட்டமே கிடையாது. இன்றைக்கும் 4 வர்ண அமைப்பு உண்டு. எந்தெந்த ஜாதிக்கு எந்தெந்த பழக்கம், திருமண உறவு முறை, அந்தந்த ஜாதிக்கு எப்படியெல்லாம் பழக்க வழக்கம் இருக்கிறதோ அதையெல்லாம் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை கொடுக்க வேண்டும் என்றுதான் கொளுத்தினார் பெரியார். அப்படி கொளுத்துவதற்கு முன்னால் சொல்லிவிட்டு போனார். நான் அப்படியே சொல்கிறேன், தமிழர்களுக்கு இன ஒழிய சாதியை ஒழிக்கவும், பார்ப்பன பனியா ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை பிரித்து தனித்தமிழ்நாடு ஆக்கவும், சாதி ஒழிப்பு, தனித்தமிழ்நாடு 2 காரணங்களுக்காக என் உடல், பொருள், ஆவி, பொருள் எல்லாவற்றையும் இழக்க தயாராக சித்தமாகிவிட்டுத்தான் நான் சிறைக்கு போகிறேன். வருக, வணக்கம் 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 என்று 3 முறை வணக்கம் வைத்துவிட்டு சிறைக்கு போனவர்கள் தந்தை பெரியார். அதற்கு பிறகு அண்ணா வந்தார். எங்களுடைய கோரிக்கை நியாயம்தான். நாங்கள் பிரிவினையை கைப்பற்றிட்டோம், ஆனால் பிரிவினைகளுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். நான் இன்னொன்று சொல்லுகிறேன், 2 கலாச்சாரம் என்று சொன்னேன் அல்லவா, அதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டதா? இந்தியா ஒப்புக்கொண்டார்களா? இன்றைக்கும் ஏக இந்தியா, திராவிடம் பொய் என்று சொல்கிறார்களே, இங்கேயே கிளம்பி விட்டார்கள் திராவிடம் இல்லை என்று, திராவிடம் பொய் என்று. சொல்லாராய்ச்சியில் மிகப்பெரிய ஆய்வாளர் இருந்த பாவாணர் திராவிடத்தை ஒப்புக்கொண்டார். சொல்லாராய்ச்சியில் மிகப்பெரிய மகானாக இருந்த பாவலர் பெருஞ்சித்திரனார் ஒப்புக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கும் எத்தனையோ இடையூறு வந்திருக்கிறது, முரண்பாடு வந்திருக்கிறது.
பாவாளர் எல்லா நேரத்திலேயும் பெரியாரை ஒப்புக்கொள்ளவில்லை. பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய சங்கடம், பெரியார் இந்த மொழி மீது காதல் கொண்டவர் அல்ல. எனக்கு தேசாபிமானமும் கிடையாது, பாஷாபிமானமும் கிடையாது. இந்த தமிழ் சிவபெருமான் பேசியது, அகத்தியர் பேசியது, இந்த புருடெல்லாம் வீட்டை வச்சுக்கான தமிழ் ஒரு மொழி, அது இந்த மக்களை இணைக்க வேண்டும். அதுல சொல்றதுக்கு நல்ல கருத்துக்கள் இருக்கா, ஏத்துக்கணும். அவருதான் எழுத்து சிறுத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்று சொல்லுகிற போது பெரியார்கள் உடன்பாடு அல்ல. அங்கேதான் அண்ணா வேறுபட்டார். சாதியற்ற சமூகம் வர வேண்டும் என்று தந்தை பெரியார் விரும்புகிறார். மதவெறி இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்று பெரியார் விரும்புகிறார். பெண்ணடிமை இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்று பெரியார் விரும்புகிறார். அதற்கு பகுத்தறிவை பயன்படுத்தி என்று எல்லாவற்றையும் உடைக்க விரும்புகிறார். உடைக்கட்டும், ஆனால் அதற்கு மார்க்கம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் அண்ணா. என்ன மார்க்கம்? எலிதாசன் கேட்டாரு, அப்பா அம்மா எத்தனை பேர் படிச்சுக்காங்கன்னு. நான் அதையும் தாண்டி போறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இலக்கியம் பெண்ணுக்கு எது அழகு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு எது அழகு? இன்னைக்கு கேளுங்க, அவனா சொல்லுவான், இத்தனை அடி உயரம் இருக்கணும், இப்படி முகம் இருக்கணும், இப்படி கழுத்து இருக்கணும், இப்படி. அதான் அவங்களுக்கு அழகு. ஒரு ஆணுக்கு எது அழகு இருக்கு? அப்படி நடக்கும்போது இப்படி வீரமா நடக்கணும், வருஷமா இருக்கணும். அப்படி சொல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது என்றால், குஞ்சை அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவன் யான் என்று உணர்த்தும் கல்வி அழகே அழகு. பெண்ணுக்கு எது அழகு? முடிய கூட இருக்கலாம், குஞ்சம்னா முடி. குஞ்சை அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. மஞ்சள் பூசி இருந்தா அழகா? முடி இருந்தா அழகா? மார்பு இருந்தா அழகா? அதுதான் அழகு. அந்த பொண்ணு படிச்சிருந்தா அழகு. அந்த சமூகம் இடையில எங்க போறது? இடைவனப்பும் ஈடின் மனப்பும் கழுத்தின் மனப்பும் புடைசூழ் கழுத்தின் மனப்பும் மனப்பல்ல. இடைவனப்பும் ஈடின் மனப்பும் புடைசூழ் கழுத்தின் மனப்பும் மனப்பல்ல, என்னோடு எழுத்தின் மனப்பே வளரும். அவன் கம்பீரமா இருக்கானா, உடல் பலமா இருக்கானா இல்ல, அவன் என்னையும் எழுத்தையும் படிச்சிருந்தானா அவன் அழகு. இப்படி ஒரு அழகான சமுதாயம் தமிழ் மண்ணில இருந்தது. அந்த அழகை கெடுத்தவர்கள் யார்? அந்த அழகை கெடுத்த கலாச்சாரம் எது? அந்த அழகை கெடுத்த மொழி எது? என்னை படிக்காதே என்று சொன்ன மதம் எது? என்னை படிக்காதே என்று சொன்ன சமஸ்கிருதம் யாருடையது? என்னெல்லாம் சொன்னார்கள்? நான் வந்திருக்கிற தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒருவனே செய்ய முடியாது. எலிதாசனுக்கோ எனக்கோ வெங்கட்ராமனுக்கோ அல்லது ரேவதிக்கோ நாங்கள் போட்டிருக்கிற உடையை நாங்களே செய்ய முடியாது. பேராசிரியர் ரேவதி அவருடைய சேவை அவரே செஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டுருப்பாங்க, அந்த இட்லி அவரே செஞ்சுக்க முடியுமா? இந்த சமூகத்தில் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்காக எங்கோ ஒரு ஏழை நிலத்திலே உழுது கொண்டிருக்கிறார். நான் போட்டிருக்கிறேன் இந்த சட்டைக்காக எங்கோ ஒரு பருத்தி உற்பத்தி செய்கிறான். நான் காலையிலே அணிந்திருக்கிறேன் இந்த காரணிக்காக எங்கோ ஒரு தோலை செப்பனிடுகிறான், பதனிடுகிறான். இப்படி வேலையை எல்லாம் பகிர்ந்து கொண்டதற்கு பிறகுதான் இந்த சமூகத்தில் எல்லா இயக்கமும் சுமூகமாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வேண்டும் உணவுப் பொருள்? ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு துணி வேண்டும்? இந்த ஆண்டுக்கு எவ்வளவு மஞ்சள் வேண்டும்? ஒருவேளை பற்றாக்குறை இருந்தால் எங்கே வாங்குவது? தி சோசியல் ஈக்குலிபிரியம் இன் ஆல் சென்ஸ். அப்ப இந்த சமூகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் யூனிவர்சல் பினாமினா, இதுதான் உலக தத்துவம். கொஞ்சம் நேரம் விலைக்கு சொல்லிடுறேன், எங்க நம்ம ஏமாந்தது. அதைத்தான் டிவிஷன் ஆஃப் லேபர் சொல்லுவாங்க. தொழில்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு முடி வெட்டணும்னா ஒருத்தர் வெட்டி விட்டணும், அதை நானே வெட்டிட்டு முடியாது. என் துணியை செலவு செய்யணும்னு ஒருத்தர் பண்ணணும். அப்ப விவசாயம் ஒருத்தர் பண்ணணும், சண்டைக்கு ஒருத்தர் போகணும். எல்லா தொழிலையும் பிரித்து கொண்டால்தான் இந்த சமூகத்திற்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் நியாயம். டிவிஷன் ஆஃப் லேபர், தொழிலை பிரித்துக் கொள்வது என்பது உலகத்தினுடைய தத்துவம். அது இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. ஆனால் எங்கே இந்து மதம் தவறு செய்தது என்றால், டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபரர் என்று ஆக்கினார்கள். அம்பேத்கருடைய ஆய்வே அதுதான். என்ன பண்றாங்கன்னா, எங்க தாத்தா ஓடினாரு, எங்க தாத்தா பஞ்சத்திற்கும் தீண்டாமைக்கு இலங்கைக்கு ஓடினார் 1910. நான் பார்த்ததில்லை. ஏன்?
படிக்கல, படிக்க விடல, அவருக்கு சொத்து கொடுக்கல, ஜாதியில் அடிமையா வச்சிருந்தாங்க. அவர் இலங்கைக்கு ஓடினார், படித்தார். எங்க அப்பா ஆங்கிலம் அங்க படித்தார். அவர் ஆங்கிலம் படித்து விட்டு இங்கே வந்தார் 1960களில். நான் 64 தான் பிறந்தேன். நான் இந்திய நாடாளுமன்றத்தில் முழங்குறேன். நான் பேசுற ஆங்கிலத்தில் எந்த கும்பலும் குறை சொல்றேன். இத்தனைக்கும் நான் பச்சையப்பா கல்லூரியும் படிக்கல. இந்த கல்லூரியை பார்த்தா எனக்கு ஏக்கமா இருக்கும். நான் படிச்சது ஒரு பொட்டக்காட்டில் முசிறி அரசு கலைக்கல்லூரி ஒரு கல்லூரியில் படிச்சேன். தனியார் பள்ளிக்கூடம் பக்கம் காலை கூட எடுத்ததில்லை. ஆதிதிராவிட நலப்பள்ளியிலே சேர்ந்தேன் 1ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு அங்க படிச்சேன். 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி ஒரு கிராமம், அதற்கு பிறகு முசிறி, அதுக்கு பிறகு சட்டக்கல்லூரி மதுரை, அதுக்கு பிறகு சட்டக்கல்லூரி மேற்படிப்பு திருச்சி. தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் கல்வி வளாகத்தில் கால் ஊன்றாத ஆராசா நாடாளுமன்றத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமையை யார் கொடுத்தார் என்றால் பெரியார், அண்ணாவும், கலைஞரும், டாக்டர் அம்பேத்கர். அப்ப இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் மூலமாக கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்பை தடுத்தது எது? இந்த மதம். டிவிஷன் ஆஃப் லேபர் என்னன்னா, ஒரு சமூகத்தில் யார் வேணாலும் எந்த பொருளாலும் செஞ்சுக்கலாம், தொழில் செய்யலாம். நீங்க லண்டனுக்கு போயிருங்க, லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டன்ல வந்து பார்பர் ஷாப்ல இருக்கு. ஆனா அவர் பார்பர் கிடையாது, அன்னைக்கு அதை செய்யறார். அவருக்குள்ள பார்பர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி பிறப்போடு முடிச்சு போடப்படவில்லை, தொழில் பிறப்போடு இல்லை. தொழிலை பிறப்போடு முடிச்சு போட்டு இன்னாருடைய பையன் இன்னாராதான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேனே, எது அழகு என்று பெண்ணுக்கும் ஆணுக்கும், அந்த அழகிலே இருந்து தள்ளி 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 நால் வருடத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தின் மூலமாக இங்கே இந்து மதத்தின் பெயரால் வாய்ப்புகளை கெடுத்து படிக்க விடாத ஒரு சமுதாயம் தற்குறிகளாக வந்த நேரத்தில் அந்த தற்குறித்தனத்தை தூக்கி எறிவதற்காக பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார். அந்த பெரியார் தத்துவத்தை தந்தார். நான் இன்னும் பெருமையோட சொல்லட்டுமா, நான் அரசியல் பேசுவதற்காக வரல, என் எல்லையை மீறக்கூடாது. உலகத்திலே தத்துவங்கள் தோன்றும், அந்த தத்துவங்களை முன்னெடுப்பதற்கு தலைவர்கள் வருவார்கள். அப்படி தலைவர்கள் வருகிற போது அந்த தத்துவம் இயற்கையாகவே சேதாரம் சிதிலம் அடையும். ஏன்னா வர தலைவர் சுயநலம் உண்டு. நீங்க மார்க்ஸை விட பெரிய தலைவர் உண்டா? மார்க்ஸோட தாஸ் கேபிட்டலை மூலதனத்தை எழுதும்போது எவ்வளவு வறுமை தெரியுமா? நீங்க படிச்சு பாருங்க. சாமிநாத சர்மா எழுதியிருக்காரு, கார்ல் மார்க்ஸை பத்தி சாமிநாத சர்மா எழுதியிருக்காரு. எழுதி குவித்த பேர்களுக்கு இங்கு போட முடியல, 3 குழந்தை செத்து போச்சு, இறந்து போன குழந்தைக்கு சவப்பெட்டி வாங்க முடியல, இன்னொரு கை குழந்தை மார்பில பால் குடிக்குது, தாயினுடைய மார்பில பால் இல்ல, ஏன்னா அந்த அம்மாவுக்கு சாப்பிடல, குழந்தை கடிச்சு மார்பில காயமாயிடுச்சு, ரத்தம் வந்துச்சு. இதெல்லாம் பொய்யல்ல, எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மாமனிதன் சாகிற போது 4 பேர் 7 பேர் கூட இல்ல. ஆனால் அவன் எழுதிவிட்டு போன கம்யூனிஸ்ட் தத்துவம் தான் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி மிகப்பெரிய ரஷ்யாவுடைய உருவாக்கத்தை ஒழுங்குபடுத்தியது. அதற்கு பின்னாலே வந்த தலைவர்கள் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் இருந்தாலும் லெனினாக இருந்தாலும் தத்துவத்தை சரியாக பார்த்து கொண்ட தலைவர்கள் இருக்கிற வரை தத்துவத்துக்கு சேதாரம் இல்லை. அப்புறம் வந்தார் ஒவ்வொருத்தரா. ஸ்டாலின் வந்தார், படிச்சார். இந்த ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் சொல்றோம், எங்கள் ஸ்டாலின் அல்ல, எங்கள் ஸ்டாலின் தத்துவத்தோடு இருக்கிற ஒரு மகத்தான தலைவன் பின்னால் வருகிறது. ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யா நீர்த்து போனது. அப்புறம் குருஷே வந்தார், கடைசியா கோர்பச்சே வந்தார். எந்த பொது உடைமை தத்துவத்தால் எல்லா மாகாணங்களையும் தேசிய இனங்களையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, சோவியத் ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ, வல்லமை பொருந்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கினார்களோ, வல்லரசை உருவாக்கினார்களோ, அந்த நாடு சிதறந்து போனதுக்கு என்ன காரணம்? கோர்பச்சேவ் என்கின்ற அந்த தலைவர் மோசமானவர். அப்ப தத்துவம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை கையாளுகின்ற அடுத்த தலைமுறைக்கு வருகின்ற தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால், கருத்து குறைவுள்ளவர்களாக இருந்தால் அந்த தத்துவம் தோற்று போகும். ஆனால் திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? பெரியாருக்கு பிறகு அண்ணா என்ன சொன்னார்கள்? ஒன்றே குலம் ஒருவனே தேவனார் அண்ணா. பெரியார் கடவுள் இல்லைன்னார். அது கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை வணங்குகிறான் அயோக்கியன்னார். அது கூட சொன்னாங்க. ஒரு 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 முடிவு பண்ணி பெரியார் ரொம்ப மோசமா திட்டுறாரு அப்படின்னு 3 மதத்தை சம்பந்தம் போனாங்க. ஒரு ஆதீனம், ஒரு முட்டவள்ளி, அப்புறம் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர், 3 பேர் சேர்ந்து போய் பாவனாஸ் பக்கத்தில் பெரியார் பார்த்தாங்க. ஐயா எல்லாம் சொல்லுங்க, ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும், எல்லாம் செய்யுது, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குறவன் காட்டுமிரான், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயா ஒன்றும் சொல்லல, நல்லதுங்க, டீ சாப்பிடுங்க, உங்களுக்கு எதுங்க கடவுள்? எனக்கு சிவபெருமான் கடவுளுங்க. அந்த சிவபெருமான் உங்க 2 பேத்துக்கும் ஒத்துக்கிறீங்களா கடவுள்னு? அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க.
உங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்க. அந்த கடவுள் என் கடவுள் இல்லைங்க. இந்த அல்ல அவங்களுக்கு கடவுள் இல்லைங்க. என்னங்க பாதி பாதியா கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள் இல்லைங்க. என்ன ஒரு பேசு. பெரியாருக்கு என்ன கோபம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, தெருவிலே நடக்கக்கூடாது, குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பவை போன்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ, சண்ட மார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திர மூழ்கி எழுந்து அமிழ செய்யாமலோ பார்த்த பிறகு கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவேன்? கடவுளுக்காக போவோம். கடவுள் அவர்கிட்ட கேட்டாங்களே, கடவுள் வந்தார், நானும் கும்பிட்டு போறேன். அவர் கடவுள் மீது போவல்ல, இந்த மண்ணிலே இருக்கிற சாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும். சாதியை ஒழிக்கணும்னாரு. இல்ல இல்ல, மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறாங்க. மதத்தை ஒழிப்பேன். ஐயோ, அது கடவுளோடு கட்டுப்பட்டதுனாங்க. அப்ப கடவுளை ஒழிப்பேன். ஆக இந்த மண்ணில் ஏன் பெண்கள் அடிமையாக்குனீங்க? அப்ப எப்படி பாட்டுச்சு? காக்கை பட்டியல் என்ன பண்ணாங்க? சங்க காலத்தில் இத்தனை பெண் புலவர்கள் இருந்தாங்க, என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், எங்க தாத்தா ஓடினார் தீண்டாமைக்கு என்ன? எங்க அப்பா சம்பாரிச்சு வந்து 15 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. நான் வீட்டுல 8வது பையன். என் மூத்த அண்ணன் இந்த ஊர்ல தான் படிச்சாரு. இங்கதான் எம்எஸ்சி பாட்டனி படிச்சாரு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போயிட்டாரு. பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ரிட்டையர் ஆயிட்டாரு. யாரு? தீண்டாமைக்கும் ஏழ்மைக்கும் ஓடி போன தாத்தாவோட பேரன் ஐஎஸ். நான் 8வது பையன். நான் சென்ட்ரல் மினிஸ்டர். அதை விடுங்க, ஜாதியிலே என்னன்னு தெரியாம என் பொண்ணு லண்டன்ல படிச்சுட்டு இருக்கு. இந்த 100 ஆண்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவனை பச்சையப்பன் அறக்கட்டளை உள்ளே வரவில்லையே. இந்த 100 ஆண்டு காலத்தில் இந்த சமூகம் வளர்ந்து நின்று இன்றைக்கு லண்டனில் போய் என்னுடைய பிள்ளை சட்ட மேற்படிப்பு LLM படிக்கிறார் என்றால் இதற்கு பின்னாலே இருந்த தத்துவம் எது? திராவிடம் அல்லவா? இதைத்தான் பெரியார் செய்தார். பெரியார் செய்த போது அண்ணா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றே கூட ஒருவனே தேவன். பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க. பெரியார் கோச்சுக்கிட்டார், திட்டார். எல்லாம் மோசமான பசங்க, கண்ணீர் துளி பசங்க. ஏன்னா அண்ணா என்ன சொன்னார்? கண்ணீர் துளிகளோடு நாங்கள் வெளியே இருக்கிறோம் பெரியாரை விட்டுனார். பெரியார் வழக்கமா திட்டுவார். இந்த கண்ணீர் துளி பசங்கனே சொல்லிட்டு இருந்தார். அப்ப ஒரு முழக்கத்தை மாற்றினார். வெகு மக்கள்கிட்ட போகணும். கடவுள் இல்லைன்னா ஒரு சங்கடம் வருது. கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்னா மக்கள் நமக்கு சுடிக்கிறான். அப்ப என்ன பண்ணார்? திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாரும் கேட்பாங்க. அதை விட அண்ணா மறைந்து போனதற்கு பிறகு அவருக்கு இரங்கல் கூட்டம். அந்த இரங்கல் கூட்டத்தில் ராஜாஜி பேசுறார், பெரியார் பேசுறார். ராஜாஜி சொல்றார், என்னுடைய நண்பர் ஈவே ராமசாமியை போல அறிஞர் அண்ணா அவர்கள் நாத்திகவாதி அல்ல, அவர் கடவுள் நம்பிக்கைக்கு வந்து விட்டார். பின்னாடி பேசின பெரியார் சொன்னார், அண்ணாதுரை என் சிஷியன், ஒன்றே கூட ஒருவனே உண்மைதான். ஆனா எந்த தேவன் சொன்னார் அவரு? ஒன்றே கூட ஒரு கடைசி வரைக்கும் அந்த தேவன் யாருன்னு சொன்னாரா? அது வெகு மக்களை கவர்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் அது என் பிள்ளையா தான் செத்துச்சுன்னாரு பெரியார். அப்ப முழக்கங்கள் மாறி இருக்கிறது, ஆனால் லட்சியத்திலே குறைவில்லை. அவர் ஆட்சி கொண்ட பிறகுதான் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அரசு கூடங்களில் கடவுள் படம் இருக்கக்கூடாது உத்தரவு போட்டவர் அவர். இதெல்லாம் அண்ணா பெரியார் கொண்டு வந்த அரசியல் தத்துவம். நான் உள்ள போன போயிட்டே இருக்கலாம். ஆனால் கலைஞர் எங்கே வருகிறார் என்றால், பெரியார் தத்துவத்தோடு நின்று விட்டார். அதெல்லாம் சொன்ன ஒரு தத்துவத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு தலைவன் வந்து அரிய நிலை ஏற்று கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். மார்க்சியம் எப்போது பெருமைப்பட்டது? மார்க்சியம் லெனின் வந்தது. மார்க்சியத்தை ஆட்சி கட்டிலே கொண்டு வந்து கம்யூனிசத்தை பொதுவுடைமை ஆக்கியது பிறகுதான் அந்த தத்துவத்திற்கு வெற்றி. பெரியார் ஒரு வேளை பேசியிருந்து அண்ணா இல்லாமல் இருந்திருந்தால், கலைஞர் இல்லாமல் இருந்திருந்தால், இப்ப கூட ஒரு குரல் வருது, பெரியார் தான் பேசினாரா ஜாதி இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி யாரும் பேசலையா? சத்தம் வேற, கை காலம் உதறிக்கிட்டு சொல்றது புரியுது யாருன்னு? பெரியாருக்கு முன்னாடி யாருமே இல்லையா? பெரியாருக்கு முன்னாடி இருந்தாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர் இருந்தார். வள்ளுவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை. வள்ளலார் இருந்தார், அவருக்கு பின்னால் இயக்கம் இல்லை. அதை விட ஆய்வு செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். வெறும் 25 வயசு, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உங்களை போல உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு மாணவனாக. இந்தியாவில் சாதிகள் ஒரு ஆய்வு. ராபர்ட் நோஸ் ஒருத்தர் 8 ஆண்டு காலம் சுத்தி வந்து இந்தியாவில் இதுதான் ஜாதின்னு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கற்ற சொல்றாரு. இவர்கள் மாணவர் 3 மணி நேரம் வாசிச்சதுக்கு எந்திரிச்சா அந்த மாணவன், இந்த தியரி தப்புன்னாரு. எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. நீ ஒரு PhD மாணவன், அவர் 25 வருஷம் பேராசிரியர்,
எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் கெஸ்ட் லெக்சர். அவர் கொடுக்குற ஆணையை தப்புன்னு சொல்றேன். இல்ல எனக்கு டைம் கொடுங்க, 6 மாசம் நான் ஒரு தியரி கொடுக்குறேன். 6 மாதத்தில் அவர் மீண்டும் அந்த பல்கலைக்கழகத்தில் கொடுத்த ஆய்வுரை தான் காஸ்ட் இன் இந்தியா, ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் சாதி இயங்குகிற விதமும் தோற்றமும் வளர்ச்சியும், எப்படி தோணுச்சு, எப்படி வளர்ந்தது, எப்படி இயங்குது, இன்னைய வரைக்கும் மாற்ற முடியலையே. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன வடநாடு தென்னாடுன்னு சொன்னேன். இந்த வாலாஜா வடா வந்திருக்காரு, கே பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி படிச்சிருக்கீங்கல்ல, பெரிய ஆசிரியர் என்ன தெரியுமா? கே பிள்ளைங்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், தமிழக வரலாறு பண்பாடு எழுதியிருப்பார், வரலாற்று துறையில வந்திருப்பீங்க. நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கார் தென்னிந்திய வரலாறு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கிபி 4ஆம் நூற்றாண்டில் இதே காஞ்சிபுரத்தில் முழுக்க முழுக்க பௌத்தம் இருந்தது. இந்த காஞ்சிக்கு பெயர் பௌத்த காஞ்சி. 9ஆம் நூற்றாண்டில் மீண்டும் இந்த நாட்டுக்கு வருகிற போது 6 புத்தர் சிலைகள் காஞ்சியில கண்டெடுக்கப்பட்டது. அது ஒரு சிலை காமாட்சியம்மன் கோயில் உள்ள இருந்து எடுத்துதான். அப்ப பௌத்த மதத்தை வென்றுவிட்டு இந்து மதத்தை இங்கே கொண்டு வருகிற போது புத்தர் சிலை காணாம போச்சுன்னு இருக்காரு. கே பிள்ளை எழுதியிருக்காரு, நான் ஒண்ணு சொல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த புத்தகம். இது எங்க ஒத்து போகுதுன்னா, அம்பேத்கர் அந்த புத்தகத்தில் ஒத்து போகுது. என்ன சொல்றாருன்னா, எப்படி இங்கே தீண்டாமை ஏற்பட்டது என்றால், ஏன் சேரிக்கு வெளியே, ஊருக்கு வெளியே சேரி இருக்கிறது என்றால், பௌத்த மதம் இங்கே இருந்தது. அந்த பௌத்த மதத்தை எதிர்த்து ஆரியர்கள் உள்ளே வந்து 4 வருணத்தை சொன்ன போது, அந்த 4 வருணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர்களை ஊருக்கு வெளியே வைத்தார்கள். இது எதிலிருந்து அவர் எடுக்கிறார்னா, பாகியான் 4ஆம் நூற்றாண்டிலே வருகிறார் சீன யாத்திரிகர். அவர் வருகிற போது சேரி இல்லை, பௌத்தம் இருந்தது. மீண்டும் யுவாங்சுவான் வருகிறார் 9ஆம் நூற்றாண்டில். அவர் வருகிற போது எல்லாம் மாறி போச்சு, பௌத்தம் இல்ல, புத்தர் சிலை இல்ல, எல்லா சிலையும் விநாயகர் சிலை வந்துருச்சு, சிவன் சிலை வந்துருச்சு, எல்லாம் இந்து மத கடவுளாயிடுச்சு, புத்த மதம் வெளியேறி விட்டது. அந்த புத்த மதத்திலே ஒத்து இருந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் முறிந்த மனிதர்கள், புரோக்கன் மேன் என்று சொல்லி சேரிகளால் தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்ப எந்த விதத்திலே பார்த்தாலும் பெரியார் சொன்ன கருத்து, அண்ணா எடுத்து வைத்த அரசியல் தத்துவம், அன்றைக்கு எல்லாவற்றையும் இந்த தமிழ்நாடு அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கும் அந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தத்துவம் வாழ்வதற்கு காரணம் பெரியார் மட்டுமல்ல, அண்ணா என்ற அற்புதமான தலைவர். சரி, அவரும் போயிட்டாரு. அதற்கு பிறகு என்னாச்சு? நான் ஒரு நேரம் நிறைய சொல்லலாம், 2 மட்டும் சொல்லிடுறேன். இப்ப அண்ணாவுக்கு மொழிபற்று இல்லை. அண்ணா தான் சொன்னார், நான் மீண்டு வருகிறேன். ஏன் மொழி வேண்டும் என்று சொன்னார்? பெரியார் சொன்ன சமத்துவம், பெரியார் சொன்ன பாலின சமத்துவம் எல்லாமே ஒரு நாட்டில் தமிழிலே இருந்தது, தமிழ் கலாச்சாரத்தில் இருந்தது. சாதி ஒழிக என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் பழைய தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தால் அதிலே சாதி இருக்காது என்று மொழி உணர்வையும் சேர்த்தவர் அறிஞர். அந்த மொழியில எல்லாம் இருக்குன்னு சொன்னது அண்ணா. ஆக சாதி ஒழிப்பு, தனித்தமிழ்நாடு, அதோடு சேர்ந்து மொழி உணர்ச்சியும் கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் வந்ததற்கு பிறகு தனிநாடு பிரிவினை கைவிட்டதற்கு பிறகும் மாநில சுயாட்சி கொள்கை முன்னெடுத்தார். அவரும் மறைந்து விட்டார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழை செம்மொழியாக்கியது யார்? கலைஞர். அண்ணாவினுடைய கொள்கை. பெண்கள் வந்திருக்கிறீர்கள், பெண்கள் வந்து இந்து மதத்துடைய அடிப்படை தத்துவம் என்ன? பெண்களுக்கு எதை கொடுத்தாலும் 2 கொடுக்காது, கல்வியை கொடுக்காத, சொத்து கொடுக்காது. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, இருக்கு. இதுதான் மனுஸ்மிருதி. பெண்ணுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத, சொத்து கொடுக்காது. நான் அப்படியே ஒரு 1952 அழைத்து போகிறேன். 1952 இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இந்து மதத்தை பற்றி கவலைப்பட்டார். என்ன கவலை? இந்த மதத்தை விட்டு இந்த மக்கள் போக முடியாது, ஆனால் சில சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம். என்ன கொண்டு வரலாம்? பெண்களுக்கு மன உரிமை, முறிவு உரிமை வேண்டும், டைவர்ஸ் உரிமை வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அந்த மாதிரி உணர்ச்சி இல்லையா? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? 6 வயதில் திருமணம் செய்து 1932 6 வயதில் திருமணம் செய்து விதவையான குழந்தைகள் எண்ணிக்கை 2600. சென்சஸ். நீங்க சமஸ்கிருதம் பிரகாரம் போனீங்கன்னா, வேதம் பிரகாரம் போனீங்கன்னா, ஒரு பெண்
என்ன ஆசைன்னு பாலுணர்ச்சி வருவதற்கு முன்பாகவே திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் சங்கராச்சாரியருடைய திட்டம். ஒப்புக்கொண்டது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உணர்ச்சி வந்து விட்டால், விவரம் தெரிந்து விட்டால், யார் மேல புரிதலோ அந்த பெண் அந்த ஆணோடு புரிதல் போகும். எனவே அந்த பெண் சமைவதற்கு முன்னாக திருமணம் செய்து விட வேண்டும் என்பதுதான் நம்ம மதம். சொத்து கொடுக்காத மதம். இதை மாற்றுவதற்கு அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் ஹிந்து கோட் பில், இந்து சட்ட திருத்த மசோதான் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? பெண்ணுக்கு மன உரிமை, டைவர்ஸ், தத்தெடுக்கிற உரிமை, அப்புறம் சொத்துல பங்கு உண்டு. இந்த 3 உரிமைகளையும் ஹிந்து கோட் பில்ல கொண்டு வந்தார். நேரு ஒப்புக்கொண்டார். நேரு ஒரு பகுத்தறிவார். அவர் ஒரு பெரிய கடவுள் நம்பிக்கையில உள்ளவர் கிடையாது. நீங்க உங்களுக்கு கடவுளை கும்பிடுங்கன்னு கேட்டப்ப நான் கடவுளை கும்பிடுறது இல்லை, கடவுள் யோசிக்கிறது இல்லை, ஐ எம் அக்னாஸ்டிக். உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், ஆனால் எனக்கு இல்லை கடவுள் கவலை இருந்தா இருந்துட்டு போட்டு, இல்லைன்னா இல்லை அவர் ஜோலி அவர் பார்க்கறாரு, என் ஜோலி நான் பார்க்கறேன், எனக்கு என்ன பிரச்சனை. அம்பேத்கர் கொடுத்த இந்த தத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள், பிராமணர்கள், ராஜேந்திர பிரசாத் உட்பட, இன்னும் சொல்றேன், ஒன்னும் புதுசா இல்லையா, புத்தகத்தை தான் சொல்றேன். இங்க இருக்க சங்கராச்சாரி சந்திரசேகர் பெரிய சங்கராச்சாரி இங்க இருந்து 10,000 பெண்களே ட்ரெயின் அனுப்பிவிட்டாரு. என்ன அனுப்பிவிட்டாரு? 10,000 பெண்கள் அனுப்பிவிட்டாங்க. என்ன அனுப்பிவிட்டார்னா, பெண்களுக்கு சொத்துமே பங்கு கொடுத்தால் ஒழுக்கம் கட்டு விடுவார்கள், கணவனோடு இருக்க மாட்டார்கள் என்று இங்கிருந்து அனுப்பியதை ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவருடைய புத்தகத்தில் இருக்கார். நான் தான் போனேன். அம்பேத்கர் போனாங்க, ஒத்துக்கல. நேருகிட்ட போனாங்க, ஒத்துக்கல. ராஜேந்திர பிரசாத் போனாங்க, அந்த சட்டத்தை கடப்பிலே போட்டார். அப்பதான் அம்பேத்கருக்கு சூடு வந்துச்சு, சொரணம் வந்துச்சு. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதினவனாங்க. தி கான்ஸ்டிடியூஷன் வாஸ் given by me to the nation. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், ஒரு சின்ன சட்டம் கொண்டு வரேன், அதை இந்த நாடாளுமன்றத்தில் நான் ஏன் சட்டம் மந்திரியாருக்கு தூக்கி எறிஞ்சார். வெளியே போகும்போது சொன்னார், டுடே ஐ ஹவ் பீன் டிஃபீட்டட், நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன், பட் ஸ்டில் ஐ am having confidence. A day will come, a leader will emerge to fulfill my commitment. நான் நம்புகிறேன், நான் இறந்து போய் விடுவேன், என்றைக்காவது இந்த தேசத்தில் ஒரு தலைவன் வருவான், ஒரு நாள் வரும், இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று 52 சொன்னார். 1989 பெரியார் கண்ட கனவை, அம்பேத்கர் கண்ட கனவை கலைஞர் சொத்திலே சமபந்தி 29 செங்கல்பட்டு மாநாட்டில் போட்டார். இப்படி எத்தனையோ திட்டங்கள் பெரியார் கொண்டு எல்லா திட்டங்களையும் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடங்களுக்கு பெண்கள் தான் ஆசிரியர் சொன்னார். ஐயா கொண்டு வந்ததுதான் 29 பட திட்டம் தான். ஆக பாலின சமத்துவம், சாதியற்ற சமூகம், இவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பெரியார் அண்ணா கண்ட கனவு. அந்த கனவை அரசியலில் கொண்டு வந்து சேர்த்தவர் கலைஞர். அவருடைய திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரமில்லை காரணத்தினால் இன்றைக்கு திராவிடத்தை சொல்லியிருக்கிற ஆபத்து. நான் அதான் சொன்னேன், தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்க நம்பிக்கை குறைய குறைய தத்துவம் தோற்றுரும். தத்துவத்தில் தோடாது, கம்யூனிசத்தில் தோடாது. கம்யூனிசம் செம்மையானது. ஆனால் கம்யூனிச தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால், சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய்விட்டது, கொள்கை தோற்றுவிட்டது. ஆனால் திராவிடத்திற்கு மிகப்பெரிய என்ன தெரியுமா? தத்துவத்தை தந்தை பெரியார் தந்தார், அரியணையிலே அண்ணா ஏற்றினார், அற்ப காலத்தில் அவர் காலமானார். அதற்கு பிறகு கலைஞர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இப்ப சில பேர் கேட்கிறான், அண்ணா மாதிரி ஸ்டாலின் பேசுவாரா, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் எழுதுவாரா? கொஞ்ச நாள் கேட்டுட்டு இருந்தான், இப்ப அவன் விட்டுட்டான். ஸ்டாலின் மாதிரி உதயநிதி உழைச்சாரா? உதயநிதி இப்ப அவருக்கு என்ன தெரியுமா? நான் தெளிவா சொல்லியிருக்கேன், எங்க தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சார், எங்க அப்பா அதை காப்பாற்றி பயிர் பண்ணாங்க, மகசூல் வந்துச்சு, பத்திரமா இருக்கு. அந்த மகசூல் திருடு போகாம காப்பாற்றுற வேலையை பார்த்தாவே எனக்கு போதும். இனிமேல் ஒரு பெரியார் எங்களுக்கு வேண்டியதில்லை. பெரியாரே சொன்னார், சொந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வேணாம், நான் தந்த புத்தியை மட்டும் வச்சுக்கேன். தத்துவம் எங்கள் இடத்துல இருக்கிறது. அந்த தத்துவங்களை நிறைவேற்றி காட்டிய தலைவர்கள் இல்லை. அந்த தத்துவத்தை காப்பாற்றும் தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த தத்துவத்திற்கு சேதாரம் இல்லாத பார்த்துக் கொள்கின்ற இன்னொரு தலைவரும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். திராவிடர் தோற்காது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் தருணம். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட புத்தக விமர்சனத்தில் வெற்றி பெற்ற மாணவர்கள், பரிசு பெறும் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு முன்னுக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.